இல்லைடா, தண்ணி வேற இல்லை, தொண்டு வேற வறண்டுருச்சு, சாப்பாடு வேற எதுவும் இல்லை. டேய் கண்ணா, என்னடா ஆச்சு? வேகமா தண்ணி கொண்டு வாடா. மா வீட்டில் யாரா இருக்கலாம்? மா, யார் பண்ணி? என்ன வேணும்? மா, என் ஃப்ரெண்டு தண்ணி இல்லாமல் சாக கிடக்குறாமா. இந்த பணத்தை வச்சுட்டு உன் தண்ணி இருந்தால் கொடுக்குமா? உன் பணத்தை நீயே வச்சுக்கோ. இருக்கிற தண்ணி உனக்கு கொடுத்துட்டா நாளைக்கு நானும் தண்ணிக்கு தெருவா அலையணும். போ. என்கிட்ட இருந்த பணத்தை வச்சு ஒரு சொட்டு தண்ணி கூட வாங்க முடியலையே. அநியாயமா என் ஃப்ரெண்டை நான் இழந்துட்டேன்னு. குப்பையை விட கேவலமாக இருந்த இந்த பணத்துக்காக நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சோம். ஒரு தலைமுறையே சாப்பாடு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படி நமக்கு இவ்வளோ மோசமான நிலைமை வந்துச்சு? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? யார் காரணம்? நீங்கள் தான் மாரிமுத்தா? ஆமாம் சார், நான் தான் மாரிமுத்து. நீங்கள் எங்கள் பேங்கில் வாங்கின கடனை திருப்பி தர வேண்டிய தேதி முடிஞ்சு 2 மாதம் ஆகிடுச்சு. வாங்கின கடனை கரெக்டாக கட்ட வேண்டியதானே, எங்களையும் அலை வைக்கிறீங்க? இல்லை சார், அது என்ன 2 தடவை நோட்டீஸ் அனுப்பி ஒரு பதிலும் இல்லை. அதான் நானே நேரில் வந்திருக்கேன். இன்னும் ஒரு வாரத்தில் நீங்கள் கடனை திருப்பி கட்டலைன்னா நீங்கள் அடமான வச்சு உங்கள் வீடு உங்களுக்கு கிடைக்காது, ஏலத்துக்கு போயிடும். இல்லை சார், நான் இன்னும் ஒரு வாரத்தில் கடன் அடைச்சிடறேன் சார். இன்னும் ஒரு வாரம் தான் உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் கிடையாது. வாங்கண்ணே, எப்போ வந்தீங்க? காலையில் தான் ஊர்லேருந்து வந்தேன். இடத்த பார்த்துட்டு போகலாம் பார்த்தா ஒரே முள்ளை வளர்ந்துருந்துச்சு. சேர்ந்து முள்ளை வெட்டி விற்றா ஒரு 2000 ரூபா தேரும். நானே உங்கள்கிட்ட சொல்லாமல் தான் இருந்தேன். உங்கள் இடத்துல இருக்கிற வேலி முல்லை பொருளோடு எடுத்துட்டிங்கன்னா விவசாயம் பார்க்க எனக்கு கொஞ்சம் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். என் இடத்துல இருக்க வேலி முள்ளால் உங்களுக்கு என்ன பாதிப்பு வருது? அதனால எனக்கு வருஷத்துக்கு 2000 ரூபா வந்துகிட்டு இருக்கு. அந்த வேலி முள் எடுத்தேன்னா எனக்கு எப்படி 2000 ரூபா கிடைக்கும்? வருஷத்துக்கு கிடைக்க 2000 பெருசாக பார்க்கிங்க. உங்கள் இடத்துல இருக்க வேலி முள்ளோட வேறு கீழே அடியாறு வரைக்கும் பாஞ்சு 100கணக்கான லிட்டர் தண்ணி உறிஞ்சிட்டு இருக்கு. ஒருவேளை நிலத்தடி நீர் கிடைக்கலன்னா காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை இதோட இலை உறிஞ்சி காற்று வெப்பமாக்கிறது. காற்று வெப்பமாகிறதுனால மேகத்துக்கு குளிர்ந்த காற்று கிடைக்காம மழை பெய்யறதுக்கு உண்டான வாய்ப்பையே குறைஞ்சிருச்சு. இந்த மரத்தை தயவு செஞ்சு வேரோடு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நிலத்தடி நீரை காப்பாற்றிடலாம். விவசாயம் செய்ய கொஞ்சம் உதவியாக இருக்குது. அட போங்க, நீங்கள் சொல்கிறதுக்காக எனக்கு வருஷத்துக்கு 2000 எடுத்து கொடுக்க முடியாது, வேற எல்லாம் எடுக்க முடியாது, போங்க.
டேய், நேற்று நான் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேன்டா. 2 ஜீன்ஸ் பேண்ட்டு, 2 டிஷர்ட்டு எடுத்துகிட்டு ஒரு சன்கிளாஸ் எடுத்தேன். மொத்தமே 1000 தான்டா ஆச்சு. அப்புறம் மொபைல் பழசாயிருச்சு, அதான் 25,000 ஒரு மொபைல் எடுத்தேன்டா. அப்போ நேற்று ஹெவியாக பர்ச்சேஸ் பண்ணி சொல்லு. ஆமாண்டா. சரிவா, அந்த கடையில் கொஞ்சம் காய்கறி வாங்குவோம். கீரை எவ்வளவு? 10 ரூபாயா? ஒரு 2 கட்டு கீரை போடுங்க. 1 கிலோ தக்காளி போடுங்க. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? கீரை 20, தக்காளி 50, மொத்தம் 70 ரூபாயா? என்னையா 1 கிலோ தக்காளி 2 கட்டு கீரை வாங்கினதுக்கு 70 ரூபா கேட்குற? 70 ரூபாலாம் தர முடியாது. இந்தா 40 ரூபா வச்சுக்கோ. 40 ரூபா தம்பி, கொஞ்சம் கூட கட்டுப்படி ஆகாது. கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு 60 ரூபா கொடுத்து. இது உனக்கே அநியாயமே இல்லை, பகல் கொள்ளையா இருக்கியா? இந்த எக்ஸ்ட்ரா 10 ரூபா வேணா பிடி. தம்பி 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 கட்டாதியா, 10 ரூபா கொடுத்துட்டு போயா. தம்பி 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 கட்டாதியா, கூட 10 ரூபா கொடுத்துட்டு போயா. தம்பி தம்பி கட்டாதியா, 10 ரூபா கொடுத்துட்டு போயா. தம்பி 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 கட்டாதியா. பக்கத்து இல்லத்துக்காரரு சீமை கருவேல மரத்தை வேரோடு எடுக்க சொன்னா எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. சரி, இருக்கிற தண்ணியை வச்சு விவசாயம் செஞ்சு காய்கறியை விற்றா அடிமட்ட விலை கேட்குறாங்க. இல்லைன்னா நம்மளை விட அதிக விலை விற்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறியை வாங்குறாங்க. கடனை அடைக்கலைன்னா வீடு ஏலத்துக்கு போயிடும்னு பேங்க்ல இருந்து வந்து மிரட்டி போகிறாங்க. போதுண்டா சாமி, இனிமேல் விவசாயம் செஞ்சு நம்மளால் பிழைக்க முடியாது. இந்த விவசாய நிலத்தை விற்று பேங்க் கடனை அடைச்சிட்டு வேறு பொழப்பு பார்க்குற தவிர வேறு வழி எனக்கு தெரியல. இங்கே பாடுறா, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எதோ எடுத்தாலும் விவசாய தற்கொலைங்கிற நியூஸ் தாண்டா இருக்குது. பாவண்டா இந்த விவசாயிங்க, இவங்களை யாருமே கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை விவசாயி தான் தற்கொலை பண்ணிக்கிடுவானே தெரியலடா. இப்படியே போயிருந்தா ஃபியூச்சரில் சாப்பாடுக்கு என்ன செய்ய போகிறோன்னே தெரியலடா. கரெக்டாண்டா, நாம என்ன செய்ய முடியும்? நம்ம கையில் என்ன இருக்கு? உங்க கையில தான் பாஸ் இருக்கு. எங்க கையில் என்ன பாஸ் இருக்கு? விவசாயியை பத்தி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு அதே நேரத்தில் விவசாயி கெடுதலும் பண்ணிக்கிட்டீங்க. என்னப்பா சொல்கிறீங்க? நாங்கள் என்ன கெடுதல் பண்ணோம்? இப்போ நீங்க குடிச்சுக்கிறீங்களே இந்த கூல்ட்ரிங்க்ஸ், இது தண்ணியா இருந்து ஒரு விவசாயிக்கு விவசாயம் பண்ண யூஸ் ஆக வேண்டியது. ஆனா எங்கேயோ இருக்க வெளிநாட்டுக்காரன் நம்ம தண்ணியை கூல்ட்ரிங்க்ஸா மாட்டி நம்ம கிட்டே வித்துக்கு இருக்கான். நாமளும் வெக்கம்லாம் வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்கு சோறு போடுற விவசாயி தான் உற்பத்தி பண்ற பொருளுக்கு சரியான விலை கிடைக்காம ஏழையா வாழ்ந்து ஏழையாவே செத்துக்கு இருக்கான். நாம என்ன செய்ய முடியும்? நம்ம நினைச்சா மட்டும் தான் முடியும் பாஸ். நீங்க குடிக்கிற இந்த கூல்ட்ரிங்க்ஸை விட விவசாயி உற்பத்தி பண்ணி தரமா கொடுக்குற கரும்பு ஜூஸ், இளநீ இதெல்லாம் குடிச்சு ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணாலே நம்ம ஆத்துல இருக்க தண்ணி எல்லாம் கூல்ட்ரிங்க்ஸா மாறிட்டு இருக்காதுல்ல. ஏன் பாஸ், நான் மட்டும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காம இருந்தால் கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி இழுத்தா முடிகிறப்பறம் இவ்வளோ மாதிரியே லட்சம் பேர் கோடி பேர் இதையே நினைச்சு வாங்கி குடிச்சுக்கிட்டே இருந்தா அவன் மேலும் மேலும் கம்பெனி ஓப்பன் பண்ணத்தான் செய்வான். அவனுக்கு பிசினஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும். நீ வாங்கி குடிக்காம இரு. வேற எதுக்கு அவன் ஃபேக்டரி ஓப்பன் பண்ணிட்டு போறான்? விவசாயம் எதுக்கு அழிய போகுது? இதே விவசாயிக்கா உங்களால பண்ண முடியல, வேற என்னத்தை பண்ணி கிழிக்க போறீங்க? வாங்கயா. அவர் சொன்னா சொல்லிட்டு போறாருடா. நமக்கு என்ன, நாம குடியா முடிகிற போது நீ குர்றா. டேய், குடிக்கவே தண்ணி இல்லை. இவங்களுக்கு மட்டும் தண்ணி எங்க இருந்துடா கிடைக்கு? டேய், நமக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணாம இந்த கூல்ட்ரிங்ஸை குடிச்சு தானடா நம்ம ஜென்ரேஷன் சாகுற அளவு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. என் ஃப்ரெண்டு கண்ணா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம செத்து போயிட்டான்டா. டேய், கோடிக்கணக்கில் சொத்தை சேர்த்து வச்ச நம்ம அப்பா அம்மா பணத்தோட முக்கியமான தண்ணிக்கு மதிப்பு இல்லாம பண்ணிட்டாங்களடா. பணத்துக்கு கொடுத்த மதிப்பை கொஞ்சமாவது தண்ணிக்கு கொடுத்துருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காதடா. கடைசியில நம்மளோட சாவுக்கு நம்ம அப்பா அம்மாவே காரணமாயிட்டாங்களடா.
நம்ம முந்தின ஜென்ரேஷன் பண்ண தப்புனால நம்மளுக்கு இந்த நிலைமை வந்துருச்சுடா. அதே தப்ப நாங்களும் பண்ணி எங்க உசுரை காப்பாத்திக்கல விரும்புறடா. விவசாயம் மற்றும் இயற்கையின் மதிப்பை உணராமல் பணம் மட்டும் சேர்த்து வைத்து விட்டால் போதும், நமது அடுத்த தலைமுறை நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துவிடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு இக்குறும்படம் சமர்ப்பணம்.